ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான டேஸ்டியான நாங்கள் படுகாஸ் ரெசிபியில் செய்கிற ஒரு சண்டகை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு சட்னி ரெசிபி தான். நாங்கள் வந்து சண்டகைன்னு சொல்லுவோம். இது வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு வந்து நான் என்னென்ன திங்ஸ் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். தேவையான பொருட்களை இவ்வளோதாங்க. ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ வந்து கடாய் வந்து வச்சுருக்கேன். கடாய் சூடானதுக்கப்புறமா வந்து நமக்கு தேவையான அளவு ஆயில் வந்து ஊற்றிக்கலாம். ஆயில் சூடானதும் சீரகம் வந்து கொஞ்சமாக ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். இப்போ வந்து கொஞ்சமாக பூண்டு, சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் இது ரெண்டையுமே இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கூடவே வந்து தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப வதங்கணுன்ட்டுலாம் கிடையாது. பாருங்க, ஓரளவுக்கு வதங்கினாலே போதும். இப்போ வந்து தக்காளி, கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். கொஞ்சம் ஓரளவுக்கு சூடு ஏறினதும் ஓரளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். மீடியமாக தான் வேகணும், ரொம்பலாம் வேகக்கூடாது. தேங்காயும் கட் பண்ணி வச்சுருக்கேன். தேங்காயும் போட்டுட்டு உப்பு, மிளகாத்தூள் எல்லாமே ஒன்றா ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நமக்கு தேவையான அளவு தண்ணி வந்து ஊற்றிக்கலாம். நமக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அரைக்கும் போதெல்லாம் இது கூட தண்ணியெல்லாம் சேர்த்து அரைக்கக்கூடாது. நம்ம இந்த வேக வச்சுருக்கோம் இல்லையா, இதே தண்ணியில் தான் அரைக்கணும். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்து பச்சை வாசனை எல்லாமே போயிடுச்சு. ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கணும். செம்ம டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பாருங்கள்.